சந்தா சொன்ன ஒரே ஒரு பொய்யால நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்குது. அப்படி என்ன பொய் சொன்னாங்க சந்தா? எப்படி கல்யாணம் சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்டோரிய கண்டினியூ பண்ணுங்க. இங்க சந்தாவும் அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்தாலும் அவங்க அப்பா கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற மாதிரி தெரியல. அங்க வந்து சேரன் அவங்க அப்பா காலை பிடிச்செல்லாம் கெஞ்சுறாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா உங்களோட வார்த்தையை மீறிட்டீங்களே அப்படின்னு சேரன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கால்ல விழுந்த சேரனை எட்டி உதைச்சு, நீ மரியாதையா போறியா இல்லையா? என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க. ஆனா நம்ம சந்தா பாத்தீங்கன்னா தாலி கட்டுற நேரத்துல மாலையை எடுத்து தூக்கி விசிறிட்டு தன்னோட அப்பா காலில் போய் விழுந்துடுறாங்க. என்னம்மா பண்ற, போய் தாலியை கட்டுமா போமா அப்படின்னு சொல்லும் போது, இல்லப்பா நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்க என் மேல கோவப்படக்கூடாது. உண்மையான அன்பு நீங்க என் மேல வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னையும் சேரனையும் சேர்த்து வைங்க. சேரன் அப்பாவாக போறாரு, நீங்க தாத்தாவாக போறீங்க. நான் கன்சீவ் ஆயிருக்கேன், இதுக்கு காரணம் சேரன் அப்படின்னு சொல்றாங்க. நேரா பாத்தீங்கன்னா சந்தாவோட அப்பா சேரனை பிடிச்சு அடின்னு அடிக்கிறாரு. ஏண்டா இதுக்கு எல்லாமே காரணம் நீயாடான்னு அடிக்கிறாங்க. அப்ப சேரன் இருந்துகிட்டு சந்தாவை பாக்குறாங்க. இது எப்ப நடந்துச்சு, புது கதையா இருக்குதே அப்படின்னு அவர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் போது நம்ம சந்தா கண்ணை காட்டுறாங்க. ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் அங்க இருந்த சேரனும் ஆமா அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு வழியா சந்தாவோட அப்பா சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அதே மணமேடையில கல்யாணத்தை பண்றாங்க. அப்ப நிலாவுக்கும் ஒரே கன்ஃபியூஷன். அம்மான்னு பேச்சே பேச மாட்டாரு, அப்படி இருக்கும்போது சந்தா கூட அப்படி இப்படின்னு இருந்திருப்பாரோ, எப்படி கல்யாணம் வரைக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சே, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம நிலா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கிற காரியமா தெரியலையே, எனக்கு என்னமோ இது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையிலதான் நம்ம நிலா பாத்தீங்கன்னா நிலா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா சேரனையும் சந்தாவையும் தன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போறதா சொல்றாங்க. இல்ல என்னால விட முடியாது, என் பொண்ணு மேல நான் உசுரையே வச்சிருக்கேன், அதனால இங்க சேரனும் சந்தாவும் எங்க வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு புதுசா ஒரு ரூல்ஸ போடுறாங்க. அப்ப உடனே இங்க நடேசன்ல இருந்து எல்லாருமே ஒரு முடிவோட இருக்காங்க. அப்ப கொஞ்ச நாள் உங்க வீட்லயும் கொஞ்ச நாள் எங்க வீட்லயும் என் பையன் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க கேட்ட மாதிரி உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன், அதே மாதிரி நான் கேட்ட மாதிரியும் இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது உங்களோட பொறுப்பு, இவங்க 2 பேரும் என் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, எங்க அண்ணன் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி சோழன் தன்னோட அண்ணனை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. சந்தா சொல்றாங்க, அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, அவங்க குடும்பத்துல ரொம்பவே நல்லா பாத்துக்குவாங்க, என்ன அன்பா அக்கறையோட அவ்வளவு சேஃபா கவனிச்சுக்குவாங்க, நான் அங்கேயே போறேன்ப்பா அப்படின்னதும் சந்தா நீ போறமா, என்னால உன்னை விட்டு இருக்க முடியாதுமா, அப்பா உன் மேல உசுரையே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமில்லம்மா அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்க என் மேல உசுரையே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்பா, நானும் அதுக்காக தான் சொல்றேன், நீங்க நான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், நீங்க அண்ணன் கூட இப்போதுக்கு இருங்க, நான் என்னைக்கா இருந்தாலும் நம்ம சேரனை கூட்டிக்கிட்டு இங்க வரதான்ப்பா போறேன், இப்போதுக்கு அவர் என்ன சொல்றாரோ அதுபடி கேட்டுட்டு அவர் பின்னாடி போறேன், பின்னாடி நான் அவரை கூட்டிட்டு நம்ம ஊருக்கே வந்துருவேன்ப்பா, நான் ஒன்னும் பர்மனண்டா அந்த ஊர்லயே இருக்கிறதா சொல்லலை இல்லப்பா அப்படிங்கிறாங்க. சரிமா சந்தா நான் எதுவும் சொல்லலை, உன்னோட விருப்பம், அவங்க என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது, அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்ச நாச்சும் புரிஞ்சுக்கமா, யாரு என்ன சொன்னாலும் மனசுல கவலைய வச்சுக்காத, நீ நல்ல இருமான்னு சொல்லி சந்தா அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சந்தாவுக்கு பார்த்த மாப்பிள்ள, என்ன ஏமாத்திட்டீங்களே மாமா, நீங்க சொன்னனாலதானே நாங்க கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இம்புட்டு செலவு பண்ணோம், ஆனா நீங்க என்னடானா உங்க பிள்ளைய இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, என்னை பார்த்தா என்னை இழிச்சவாய் மாதிரி இருக்கா, ஏதோ சந்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சின்ன வயசுல இருந்து எனக்கு சந்தாவுக்கு நான் எழுதி வச்சோம், இன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பானா, அவங்க இந்த ஊர் எல்லையை தாண்ட மாட்டாங்க, அவங்கள என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தா அவங்க அப்பா, விட்டுருங்க அவங்க லவ் பண்ணிட்டாங்க, ஏதோ அவனோட குழந்தை என் பொண்ணோட வயிற்றுல வளருது, அதனால அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும், விட்டுருங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, என்னோட சந்தா அவ எனக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க பின்னாடியே போறாங்க. அவங்களும் ட்ரெயின்லேருந்து பஸ்ஸுக்கும் பஸ்ஸுலேருந்து ட்ரெயினுக்கும் மாறிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சந்தாவோட அப்பாவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஊருக்கு போயிருங்க, இங்கே இருந்தீங்கன்னா இவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க,
என் புள்ள உங்களோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சேரனை நம்பி நம்ம சந்தாவை அனுப்பி விடுறாங்க. இங்கே சோழன், பாண்டி, பல்லவன் அப்படின்னு எல்லாருமேன்ட்டு நம்ம சேரனையும் சந்தாவையும் ஒரு சேஃபாக அவங்க சென்னைக்கு அனுப்பி விட்டுறாங்க. நிலாவும் சேரன் அவங்க எல்லாம் கடைசியாக போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இங்கே சேரனும் சந்தாவும் போகும்போது நம்ம நடேசன் பிளான் பண்ண மாதிரி அவரோட எக்ஸ் லவ்வரை வீட்டுக்கு வர வச்சிருப்பாரு. வீட்டுக்கு வந்து அவங்கள ஆராத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போ, எங்கள் வீட்டில் பொண்ணுங்களே இல்லை, ஆராத்தி எடுத்து கல்யாணம் முடித்தவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போக கூட ஆள் இல்லை, நீ தயவு செஞ்சு வா அப்படின்னு நம்ம நடேசன் கூப்பிட்றாங்க. இதை கேட்டதுமே அவங்களும் சேச்சே நான் வராமல் எப்படி, நான் வந்து என் பிள்ளையா நினைக்கிறேன் அவங்கள, அவங்க நல்லா இருந்தா எனக்கு போதும், அவங்க 2 பேரும் நீடூடி வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அவங்களும் வந்து சேரனையும் சந்தாவையும் ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் சந்தாவுக்கு அந்த வீடே வெறிச்சோடுன்னு இருக்குது. அதனால வந்தவங்க பாலும் பழமும் வச்சு அவங்களுக்கு கொடுத்து ஒரு சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நிலாவும் சோழனும் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.